ஓய்வு நாள் நல்ல நாள், மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள், மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும், மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே, மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம், மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம், மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்ததற்காக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நேற்றைய தினத்திலே அதிகாலை வாக்குத்தத்த செய்தியிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு அதை யூடியூப்லே அப்லோட் செய்யப்பட்டது. நீங்கள் எத்தனை பேர் அதை கேட்டிருக்கிறீர்கள், அதை பார்த்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. தொடர்ச்சியாக இந்த செய்தியும் நீங்கள் கேட்டு பயனடையும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான அந்த தலைப்பு மறுரூபம், டிரான்ஸ்ஃபார்ம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். Romans chapter 12 verse 2. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. டிரான்ஸ்ஃபார்ம், மறுரூபம், டிரான்ஸ்ஃபார்மேஷன், மறுரூபமாகுதல் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்? மாற்றம், நமக்குள்ளே ஒரு மாற்றம், சுபாவத்திலே மாற்றம், நம்முடைய தன்மையிலே ஒரு மாற்றம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு காரியம். இந்த மாற்றம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வேண்டும், உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். ரெண்டுலையும் இருக்கணும். உலக பிரகாரத்திலையும் எனக்கு ஒரு மாற்றம் இருக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்திலும். இதுவரையும் நான் ஒரு 2 வசனத்தை வாசிச்சுட்டு போறேன்னா 2 அதிகாரம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுவரையும் 1 நிமிஷம் தான் ஜெபிக்கிறேன்னா இப்போ நான் 10 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் மாற்றம். எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது தான் டிரான்ஸ்ஃபார்ம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இன்னைக்கு நிறைய சமயத்தில் நம்ம இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும்போது பீப்புள் ஆஃப் அதர் ஃபைத், மற்ற நம்பிக்கையில் உள்ள நம்முடைய நண்பர்கள் என்ன நினைப்பாங்க, இவங்க மதத்தை மாற்ற வந்துட்டாங்க போல தெரியுது. அதெல்லாம் நமக்கு வேலையே கிடையாது. இயேசு இந்த உலகத்தில் எந்த மதத்தையாவது ஸ்தாபிச்சார்னு எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது அதற்கு சான்றுகள் இருக்கா? எங்கேயாவது அதற்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கா? எங்கேயாவது அதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா வரலாறுல? இல்லை. மனதை மாற்றுவதற்கு தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல நெறியுள்ள வாழ்க்கை, இதை கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் பணி செய்தார்.
அதை தான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுக்கிறார். பவுல் அதை தான் சொல்லியிருக்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. we are not belong to this world. ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறது அவருக்காக வைத்திருக்கிறார். மாயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தை முடிப்பதற்காக அல்ல. நோ ஹிப்போக்ரைட் லைஃப், நோ காம்ப்ரமைசிங். உலகத்தோடு ஒத்து போனோம், ரைட்டு சேர்ந்துட்டோம் அவ்வளோதான், சல்தாகே அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல 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 அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடாது. இதுதானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதுதானே ரைட்டு ஓகே, ஒரு பொய் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ட்ரிப் தானே பிரச்சனை இல்லை, இப்படியே போயிட்டு இருந்தனா நம்ம உலகத்தோடு இனத்தது ஒத்து வேஷம் தரிக்கிறோம். அதுதான் அந்த சொல்லியிருக்குது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒத்து போகாத ஓடுற தண்ணியில் ஓடிட்டே இருந்தனா அது என்னது? செத்த மீன். ஓடுற தண்ணியில் ஓடுறது செத்த மீன். செத்த மீன் என்னைக்குமே எதிர்த்து வராது. அதுக்கு அலை போகிற வரைக்கும் வாய்க்காலில் அல்லது ஆற்றுல தண்ணி ஓடுறதுல பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் மீனை போயிட்டே இருக்குதுன்னா அது உயிரற்ற மீன் தான் என்ன செய்யுது? அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உயிருள்ள மீன் பாருங்க, அந்த வழியாக போகாது. தண்ணிக்கு எதிர் திசையில் கஷ்டப்பட்டு நீந்திட்டு இருக்கும். கஷ்டப்பட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக வந்தாலும் அது எதிர்த்து தான் நீந்தி பழகும். அதே போல தான் இந்த உலகத்தோடு கூட நீ ஒத்து போகாதே. இந்த உலகத்தின் தீமையான காரியங்கள், ஆசாபாச காரியங்கள், ஈச்சையான காரியங்கள், மாயையான காரியங்கள், உன்னை கவிழ்த்து போடுகின்ற காரியங்கள், உன் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காரியங்கள், உங்களுடைய மனதை கெடுக்கின்ற காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு காரியங்களோடு கூட நீங்கள் ஒத்து போக வேண்டாம். நோ காம்ப்ரமைசிங். ஒருவேளை நம்முடைய வார்த்தையா இருக்கலாம், பை அவர் வேர்ட்ஸ், by our deeds, by our lifestyle. ஏதோ ஒரு வகையிலே என் வாழ்க்கை இந்த உலகத்தோடு கூட கரைபடக்கூடாது. நம்முடைய வார்த்தையிலும் கரெக்டாக இருக்கணும், செய்கையிலும் கரெக்டாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறையிலையும் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். அப்படி நாம் செய்யும் போது தான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் காணப்படுவோம். அல்லது 10:1 11 அப்படிதான் ஆயிரும். ஆண்டவர் சொல்றார், நீ ஒருவனாக இரு. ஹல்லேலூயா. 10:1 11 இருக்காதே, நீ ஒருவனாக இரு. நீ என்னுடைய பிள்ளை என்பதை நீ உறுதிப்படுத்து. நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்பதை நீ என்ன செய்து கன்ஃபார்ம் பண்ணு. மற்றவங்களுக்கு அதை சாட்சியா சொல்லு. உன் விட்னஸிங் லைஃப் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதை தான் ஆண்டவர் சொல்றார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? we are all set apart. நம்ம வேறு பிரித்திருக்கிறார் என்பதற்கு அதுதான் என்னுடைய அர்த்தம். உலகம் எப்படினாலும் பேசும், எப்படினாலும் மாறும், ஆனால் அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாதது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு கூட இந்த மாதத்தில் நம்ம துவங்குறோம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த நம்ம வேஷம் தரிச்சனா இயேசுவை நான் பிரியப்படுத்த முடியாது. உலகத்தை சிநேகிக்கிறவன் இயேசுவை சிநேகிக்க முடியாது. உலகமா இயேசுவா? அதுதான் இருக்கிறோம், அதான் இருக்கணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது உங்களுடைய மனதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் தானே பரவாயில்ல அப்படின்னு பிசாசு சின்ன சின்னதான் ட்ராப் பண்ணுவான். இன்னைக்கு 2 நாள் பைபிள் படிக்கலன்னா பிரச்சனை இல்லைப்பா, பைபிள் உன் வீட்டில் தானே இருக்குது, எங்கேயும் போகலையே அப்படிம்பான். பைபிள் வீட்டில் தானே இருக்கு, எங்கேயும் போகல. 2 நாள் படிக்கலன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் 1 நாள் சோமன்ட்டானா என்ன கெட்டு போயிரு. கோயில் அங்கே தான்ப்பா இருக்கும், அது எங்கேயும் போகாது, அந்த பில்டிங் அங்கே தான் இருக்கும், எப்போனாலும் போய்க்கலாம். அதுக்கு என்ன ஒரு 2-3 வாரம் போட்டா என்ன, அதில் பற்றி என்ன இருக்குது, ஏன் 1 வாரம் போட்டானே எப்படி இருக்குது, இப்படி சொல்லுவான். இதுதான் பிசாசுடைய டாக்டிஸ். பிசாசுடைய டாக்டிஸ் நம்ம எப்படியாவது ட்ராப் பண்ணி ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய அஜெண்டாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய அஜெண்டாவே அதான். எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை விட்டு தூரமாக கொண்டு போறது, இதுதான் அவனுடைய மெயின் அஜெண்டா. அதுக்கு நீங்க போய் ஒத்து போயிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம் பாருங்க. அதுதான் ஒத்து போகாது பிரபஞ்சத்திற்கு. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி யார்? அவன் தான் பிசாசு.
இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்துல என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அப்படி என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்திற்குரியவன், அதற்கேற்றாப்போல் நீ ஒத்து போகாமல் உன்னை காத்துக்கொள். அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒத்து போகாமல் காத்துக்கொள். அப்படி என்றால் அடுத்து மாற்று வழியை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மறுரூபமாகுதல், அந்த வாழ்க்கையை, அந்த கிருபை ஆண்டவர் கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? 3 காரியம் அதிலே சொல்லியிருக்கு பாருங்க. ஒன்று, தேவனுடைய நன்மை, வாட் இஸ் குட், ஆண்டவருக்கு பிரியமானது நன்மையானது எது, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும். அப்போ பிசாசுக்கு எது பிடிக்காதோ அது கர்த்தருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எது பிடிக்காது? நீ பைபிள் படிக்காது, நீ பைபிள் படிக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, நீ ஜெபிக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, நீ கோயிலுக்கு போகிறது பிசாசுக்கு பிடிக்காது, நீ உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறது பிசாசுக்கு பிடிக்காது. ஆமாம். அப்போ அவனுக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் நீ செய்யும் போது அதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவன் எதெல்லாம் தீமைன்னு நினைக்கிறானா அதெல்லாம் கர்த்தருக்கு நன்மை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான அந்த நன்மையான காரியத்தை நீ செய்யும் போது உன் மனம் என்ன செய்யுது? புதிதாக மாற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அக்செப்டபிள் டு காட், பிரியமும் பரிபூரணமான, தேவனுக்கு நன்மை மட்டும் இல்லை, பிரியமும் பரிபூரணமான பிரியம், அவருக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடிய காரியங்கள், ஏற்புடையதாக இருக்கணும். சில காரியங்கள் ஆண்டவர் நோனா நோ தான் சொல்லுவார், நோனா நோன் தான் சொல்லுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் என்னதான் நீங்கள் இது பண்ணாலும், நீங்கள் என்னதான் கேட்டாலும் நோ மீன்ஸ் நோ தான். பவுல்கிட்ட பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை அவன் திருப்பி கேட்குறான், முள் இருக்குதுயா எடுத்து போடுங்க, சைலண்டான்ட்டார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் கத்தி கேட்குறாங்க, 1 வயசு பையன் கத்தி கேட்டுட்டு இருக்குன்னா நீங்கள் தர முடியாதுன்னு சொல்லுவீங்க, நோன்னு சொல்லுவீங்க. அவன் கடந்து அழுறான், புரள்றான், எனக்கு அது வேணும் வேணும் வேணும்ன்ட்டு. அவன் அழுதாலும் சரி புரண்டாலும் சரி, ஒரு நல்ல தகப்பனோ நல்ல தாயோ அந்த கத்தியை கடைசி வரையும் கொடுக்காம இருக்கிறது தான் சிறந்தது. இவன் அழுறானே, நீ அந்த கத்தியை கொடுத்துட்டாங்கன்னா அந்த தாயோ தகப்பனோ, அப்புறம் அதோடைய விளைவு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதே போலதான் ஆண்டவருக்கு தெரியும், சில காரியத்தை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை அவருக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளவுதான் முரண்பிடிச்சு எவ்வளவுதான் அழுது புலம்பினாலும் சில காரியத்தை ஆண்டவர் செய்றாரு, நோ மீன்ஸ் நோ தான். அதற்காக நான் வருத்தப்படக்கூடாது. எப்படி இந்த கத்தி அந்த சிறுவன் கையில் போன ஆபத்தோ, அதே போல உங்களுக்கு அரண்டு முரண்டு பிடிச்சதுனால ஆண்டவர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆபத்தாது மாறிவிட்டால், அது வினையாக முடிந்து விட்டால், அது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக என்றால், அது எவ்வளோ பெரிய மனவேதனை பாருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதான் இருக்கணும். அவருக்கு ஏற்புடையதாக நாம் வாழும்போது நம்முடைய மனம் புதிதாகிறது. 3வது அதே பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இயேசு கிறிஸ்துவே பாருங்க, he is the God. ஆனாலும் அவர் ஒரு கற்றுக் கொடுக்கிறாரு. நான் போன ட்ரிப்பு தான் நான் ட்ரினிட்டியை பற்றி பேசிட்டேன், இன்னொருக்க நான் பேசலை. போன வாரம் திருத்துவத்தை குறித்து நல்லா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அப்படி தானே? ஆமேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், போன வாரம் வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால் திருத்துவத்தை குறித்து நல்லா கிளியர் விளக்கம். நம்ம டெலிவரன்ஸ் சர்ச் மக்கள் திருத்துவத்தில் குழப்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போது அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தேவ சித்தத்திற்கு அவரே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் தெய்வம் தான், ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்தில் ஏன் சித்தம் இல்லை, உங்கள் சித்தத்தின்படி நடக்கட்டும், இந்த பாத்திரம் நீங்கள் கொடுமாலாம் இருக்கு. அதே போல தான் உங்களுக்கு 1000 சித்தம் இருக்கும். 1000 சித்தம்னா என்ன அர்த்தம்? விருப்பம். அதுதான்
அதுதான் சித்தம். சித்தம்னா அது என்னது யோசிச்சிடக்கூடாது. விருப்பம். உங்களுக்கு 1000 விருப்பம் இருக்கலாம். நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். தப்பே இல்லை, தப்பே இல்லை. ஆனா இவ்வளவு விருப்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம் சித்தம் செய்ய என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். அது நடக்கட்டும் அப்பா. These all my wishes and my plans and my will, but let your will be done in my life. உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்ட்டு நீங்க கேட்கும்போது ஆண்டோடைய சித்தம் உங்க வாழ்க்கையில இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய சித்தத்தை நீங்க அறிந்து செயல்படும் போது உங்கள் மனம் புதிதாயிட்டே இருக்கும், புதிதாயிட்டே இருக்கும். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு எங்கேயா நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க, வேண்டாம் அது தேவையில்லாதது அப்படின்னா நீங்க நிப்பாட்டிட்டுன்னா உங்க மனம் கொஞ்சம் நல்லா அங்க போயிட்டு ஏதாவது சங்கடத்தை சந்திச்சுன்னா உங்க மனம் அலைக்கழிக்கப்படும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாங்கள். அப்போ இந்த மறுரூபம் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நன்மையான காரியத்தை செய்யுங்கள், அவருக்கு ஏற்புடையதான காரியத்திற்கு செய்யுங்கள், அவருடைய சித்தம் என்னதென்று தெரிந்து செயல்படுங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உங்கள் மனம் புதிதாகும். டிரான்ஸ்ஃபார்மிங் இஸ் ரெனியூவிங். டிரான்ஸ்ஃபார்மிங் இஸ் நத்திங் பட் ரெனியூவிங். மறுரூபமாகுதல் வேறு ஒன்றுமல்ல, நம்மை புதுப்பிப்பது. ஹல்லேலூயா. நமக்குள்ளே காணப்படுகிற ஒரு மாற்றம், அதுதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வேதம் தெளிவாய் சொல்கிறது. 2 Corinthians chapter 5 verse 17 வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. All old things are passed away, everything became new. ஒருவன் புது சிருஷ்டியாய் இருந்தால் பழசு எல்லாம் போச்சு, எல்லாமே புதிதான ஒரு வாழ்க்கை. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு புது வாழ்க்கையை நமக்கு என்ன செய்யறாரு? அப்படியே கொடுக்கிறார். ஒரு நியூ பிராண்ட், ஒரு நியூ பிராண்ட். வீட்டில் ஒரு பொருள் வாங்கும்போது, ஒரு ஃப்ரிட்ஜோ அல்லது வாஷிங் மிஷினோ அல்லது ஒரு மிக்சியோ ஒரு நியூ பிராண்டு வாங்கி வீட்டில் கொண்டு நீங்கள் வைக்கும்போது அது பார்க்கும்போதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதே போல் கர்த்தர் உங்களை அப்படியே புதுமையாக மாற்றின பிறகு ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு புது சிருஷ்டி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த மறுரூபமாகுதல் புதுப்பிக்கிற உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக என்று சொல்லியிருக்கிறாரே, இது ஏதோ ஒரு டைம் நிகழ்வுதானா அல்லது என்னால் மறுரூபம் ஆகிட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். திஸ் இஸ் நாட் ஒன் டைம் ஈவெண்ட். நாம் எவ்ரிடே எவ்ரி டைம் நமக்கு இந்த மறுரூபமாகுதல் அனுபவம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு ஒவ்வொரு நாள் இருக்கணும். அப்போது இந்த ஒவ்வொரு நாள் இருக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஆனால் அடிப்படையாக இருக்கிற காரியங்கள் இப்போ தான் நான் சொன்னேன், அது உதாரணமாக நிறைய சொல்லிட்டேன். அதை நான் மீண்டுமாக ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். There are 3 things helping us to transform every day. ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபம் ஆவதற்கு 3 காரியங்கள் நமக்கு உதவி செய்கிறது. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை, the word of God. கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த வார்த்தை தானே மாம்சமாக மாறுது. the word became flesh. அதுதானே இயேசுவாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அது ஜீவ வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும், தியானிக்கணும். நீங்கள் 10 வசனம் வாசித்தாலும் நீங்கள் தியானித்து அதை தியானிங்க. அதுக்குரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதை எழுதி வைங்க. உங்களுக்கு ஒரு டிவோஷன் நோட்டு போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா இன்னைக்கு 2024 ஜூன் 2ஆம் தேதி சரினா, இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் வாசிக்கிறதில்ல ஒவ்வொரு நாள் நீங்கள் 10 அதிகாரம் 15 அதிகாரம் வாசிங்கன்னு நான் சொல்லலை. நீ ஒரு 10 வசனம் படித்தாலும் அந்த 10 வசனத்தை நல்லா படித்து ஒரு தியானம் பண்ணி அதில் தேவன் உனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை ஒரு நோட்டில் எழுதி வை. எதுனாலும் சரி, அது ஒரு டைரியாக இருக்கலாம், நோட்டில். அதை நீங்கள் பின்னால் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் வேதத்தை வாசி தியானி. சங்கீதம் 1:2 பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன்
பாக்கியவான். சங்கீதம் 119:97 வாசியுங்கள். அதை நாள் முழுவதும் என் தியானம். நாள் முழுவதும் உடைய வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் என் தியானம். அந்த ஒரு நாள் முழுவதும் அந்த வேத வசனத்தை நீங்க தியானிச்சு வாசித்து அப்படியே கொண்டு இருக்கும்போது அது உங்கள் மனதை புதிதாக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆக்குமா ஆக்காதா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்க 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 உங்கள் மனம் புதிதாயிட்டே இருக்குமா இருக்காதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் அதனுடைய ரகசியம். தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, யூ ஆர் லிசனிங் டு காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறீங்க, உங்கள் மனம் புதிதாயிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வசனம் வல்லமை உள்ள ஒரு வசனம், அதுதான் முக்கியம். அவருடைய வார்த்தை இல்லாம வார்த்தையின் திரு உணவால் என்னை என்ன செய்றாரு? நிரப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு பெரிய தேவாமிர்தம், அதான் திரு உணவு. தேவாமிர்தமாக நமக்கு கொடுக்கிறார் அவருடைய வார்த்தையை. இரண்டாவதாக நம்முடைய மனம் புதிதாக இருக்க என்ன செய்யணும்? ஜெபம். ஜெபம் தேவனோடு கூட பேசுவது. அவரோடு கூட பேச 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 அவர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ரோமர் 12:12 என்ன சொல்லி இருக்கு பாருங்க? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:17 பார்க்கும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ prayer is power. Prayer can do anything. Prayer brings victory. Hallelujah. ஜெபம் ஜெயத்தை தரும். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் அதிசயங்களை செய்யக்கூடியது. பிரேயர் ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆயுதம், பவர்ஃபுல் வெப்பன். இயேசுவின் ஊழியத்தின் அஸ்திபாரமும் அதுதான், ஊழியத்தின் வெற்றியும் அதுதான், ஊழியத்தின் செயல்பாடும் அதுதான், ஜெபம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக நீ மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற விசுவாசியாக நீ மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் மனம் மறுரூபமாயிட்டு இருக்கும். வேதத்தை வாசிக்க வாசிக்க மறுரூபமாவது போல ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய மனம் மறுரூபமாகிட்டு இருக்கணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்திற்கு மிஞ்சின ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. த மைட்டி அண்ட் பவர்ஃபுல் வெப்பன். இன்றைக்கு அந்த ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா நீங்கள் தனியாக காலையில் சாயங்காலம் ஜெபித்து பழங்க. பர்சனல் ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் திருமணம் ஆயிட்டீங்கன்னா உங்கள் குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் ஜெபிப்பீங்க. நீங்கள் கல்யாணம் ஆன பிறகு உங்கள் மனைவியோடு இருந்தால் நீங்கள் உங்கள் மனைவி சேர்ந்து ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய நியதி. தனி ஜெபம் எப்படி முக்கியமோ அது அதே போல குடும்ப ஜெபம் முக்கியம். அதே போல இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி பிரேயர், ஒரு கூட்டு ஜெபம், ஒரு திருச்செபியாக இணைந்து நம்ம ஜெபிக்கிறோமே, இதுவும் வல்லமை உள்ளது. இந்த ஜெபம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். அதனால தான் சொல்லியிருக்கார், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தரித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போ 24 hours ஜெபம் பண்ணிட்டு இருக்கணுமா? அப்படி கிடையாது. உன்னுடைய மனசு ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. சில சமயத்தில் சொல்கிறீங்களா, டவர் கிடைக்கலங்க, ஃபோனு கட் ஆயிட்டு. ஃபோனு கட் ஆயிட்டு. எத்தனை பேருக்கு இப்போ கட்டாயி கிடக்கோ தெரில. அதுதான் பிரச்சனை. ஃபோன் கட் ஆயிட்டு அப்படின்னா என்ன சொல்லி, டவர் இல்லை, டவரு இல்லை, சிக்னல் இல்லை. இப்போ உங்களை யோசித்து பார்த்துடுங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சிக்னல் கரெக்டாக இருந்தால் தான் கனெக்ட் ஆகும், அல்லது கட்டாயிரும், அல்லது கட்டாயிரும். ஜபந்தான் அந்த சிக்னல், ஜபந்தான் அந்த சிக்னல். உனக்கு ஆண்டவருக்கும் சரியான ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த சிக்னல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். நீ எப்போ பேசினாலும் ஆண்டவருக்கு கேட்கும், அவர் பேசும்போது உனக்கே கேட்கும். நீ பேசுறது ஆண்டவருக்கும் கேட்கல, அவர் பேசுறது உனக்கும் கேட்கலன்னா அங்கே கட்டாயி கிடைக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை பரிசீலித்து பாருங்க, பரிசீலித்து பாருங்க. மூன்றாவதாக, நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகிறதுக்கு
நம் அன்றாட காரியத்திலே தேவ பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். அவ்வளவுதான். தேவனுடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அந்த பிரசன்னம் தான் நமக்கு ஒரு பெரிய மேன்மை. எலியா தேவ பிரசன்னத்தை உணர்ந்தனால்தான் பரலோகத்திலிருந்து அக்கினி வரட்டும்னு சொன்ன உடனே என்ன செய்ச்சு? அக்கினி வந்துச்சு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரலன்னா மோசே அவ்வளோ பெரிய ஜனங்களை வழிநடத்திட்டு போயிருக்கணுமா? அதனால தான் அவன் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் போகாத இடத்துக்கு எங்களை கொண்டு செல்லாதையும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்க போகலையோ அங்கே எங்க வேண்டாம் வேண்டாம் ஆண்டவரே, கொண்டு போகாதுங்க. வாசிங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். அடுத்தவர் சங்கீதம் 16:11 வாசிங்கள். யாத்ராகமம் 33:15, சங்கீதம் 16:11 எடுத்தபடி. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னால போலனா எங்களை கொண்டு சொல்லாதையும். Exodus chapter 33 verse 15. If your presence does not go with us, do not bring us up from here. உங்க பிரசன்னம் போகலனா எங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போகாதுங்க, இங்கே வச்சிருங்க. தேவனுடைய பிரசன்னத்தை அப்படிதான் இருக்க. ஆசரிப்பு கூடாரத்தில் மேகம் எழும்பும் போது அதான் தேவ பிரசன்னம். அத்தனை பேருக்காக தெரியுது, எல்லாரும் பார்க்குறாங்க. மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவாங்க, மேகம் எழும்பலன்னா பிரயாணப்பட மாட்டாங்க. அதுதான் தேவ பிரசன்னம். உன் வாழ்க்கையில் அந்த பிரசன்னத்தை உணர முடியுதா? நிறைய சமயத்தில் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா? நான் அடிக்கடி யோசித்துப்பேன். சில சமயத்தில் அந்த தேவ பிரசன்னம் இருப்பதும் அந்த தேவ பிரசன்னம் விலகுவதும் அது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நிச்சயமாக அது புரியணும், தெரியணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தான் நீ ஆண்டவரோடு கூட கனெக்டாக இருக்கான்னு அர்த்தம். இல்லை சும்மா இருப்பு எந்த நிலமும் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த அனுபவத்தில் என்ன வரலை. நீங்கள் வரணும். அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தில் வரணும். அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு எங்களை கொண்டு செல்லாதையும். அப்போ தேவ பிரசன்னம் இருந்தால் எங்களை கூட்டு போங்க. அது எங்கேயா இருக்கட்டும், அது நான் ஸ்கூலாக இருக்கலாம், அது காலேஜாக இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம், நான் வேலைக்கு போகிற இடம். ஆண்டவர் நீங்கள் வரணும், இல்லைன்னா வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டோடைய பிரசன்னம் உன்னை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். In his presence, joy and happiness. அவருடைய சமூகத்தில் தான் இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தை போல ஒரு இனிதான ஒரு காரியம் இல்லை. அவருடைய சமூகம் என்ன? அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற நேரங்கள் தான். நீ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற தேவ பிரசன்னத்தை நீ என்னால் உள்ளர முடியும். சில சமயத்தில் நேற்று மத்தியானம் கூட நான் ஒரு பர்சனலாக அந்த காரியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். I can tell several examples from my life. அந்த பிரசன்னம் எப்படி செயல்படுகிறது என்பதை தெளிவாக நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதாக மாறுவதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. வாசி, தியானி, அதன்படி நட. இரண்டாவது, ஆண்டவரோடு பேச கற்றுக்கொள். உனக்கும் கர்த்தருக்கு உள்ள சிக்னல் கரெக்டாக இருக்கும் போது தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். மூன்றாவது, இறை பிரசன்னத்தை நீ எப்பொழுதுதான் நினைக்கிறியோ அப்போதான் தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்தோம்? உன்னை சூழ்ந்து கொள்ளும்போது பிசாசு உன் பக்கத்தில் வரவே முடியாது. மனுஷனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. அவன் பொசுங்கி போயிடுவான். அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். எலியாக்கு முன்னால் எப்படி 400 பேர் நிற்க முடியல, அதேலாம் நடக்கும். தேவனுடைய பிரசனத்தில் 100% நீ நின்று பாரு. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது காட்ஸ் ப்ராமிஸ் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை அதை உறுதிப்படுத்தணும். அவருடைய சமூகம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆறுதல் எந்த வாழ்வினிலே அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்று செல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என் முன்னால செல்லட்டும். தேங்க்யூ ஜீசஸ். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். தேவனே உந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அன்பரே என்னையே தத்தம் செய்தே. தேவனே திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. எல்லாரும் ஆறுதல் எந்தன் வாழ்வினிலே அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அன்பரே என்னையே தத்தம் செய்தே. உந்தன் சமூகம் என் முன்னால ஒவ்வொரு நாளும் செல்லட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் செல்லட்டும் என்று கேட்கும் போது அவருடைய சமூகத்தை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறுரூபமான ஒரு அனுபவத்தை வேதத்திலே சினாப்டிக் காஸ்பல் எல்லாத்திலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இருந்து மட்டும் நான் உங்களோடு கூட அந்த பகுதியை கூற விரும்புகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையும் இது மறுரூப மலையின் அனுபவம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மறுரூப மலை அனுபவத்திலே கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்திலே, இந்த மறுரூப மலையிலே உள்ள அனுபவ ஒரு 3 விதமான ஆசீர்வாதமான ஒரு அனுபவத்தை அங்கே பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. இங்கே யார் இருக்கிறாரு? இயேசுவோடு கூட அவருடைய நெருங்கிய சீஷர்கள் 3 பேர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள்தான் ஆண்டவர் யாக்கோப்பையும் பேதுருவையும் யோவானையும் அங்கே அந்த உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போனார். சரி, இந்த மலையில் இயேசுவோடு 3 சீஷர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து அவர் ஆவிக்குரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அங்கே அவருக்கு எடுக்குது. ஹல்லேலூயா. ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அங்கே என்னச்சது நடக்குது. அந்த நடக்கும்போதுலாம் அந்த சீஷர்கள் அங்கே பார்க்குறாங்க, அவங்களுக்கே நிலை கொள்ளலை. அதற்கு பிறகு இறுதியாக அவர் தெய்வகுமாரனுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோடு அந்த என்ன செய்து மறுரூப மலையின் அனுபவம் முடிகிறது. வாசியுங்கள் 3ஆம் வசனத்தை. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையுமாய் பிரகாசித்தது. பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாக இருந்ததுன்னா எந்த வாஷிங் மிஷினில் போட்டாலும் அவ்வளவு நீட்டாக வராது, யார் துவைச்சாலும் அவ்வளோ நீட்டாக வராது. அப்படிப்பட்ட வெண்மை, பிரகாசிக்கிற வெண்மை. இன்னைக்கு எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் வர பண்ணுறாங்களா, வெண்மைக்கு தூய்மைக்கு, அந்ததெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு வரும். வேட்டி சட்டைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட், இது வெண்மை தூய்மை. அதெல்லாம் தாண்டி பூமியிலே யாராலும் அந்த ஒயிட்டை கொடுக்க முடியாது. அப்பன்னா இந்த மறுரூப மலையின் அனுபவம் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு அனுபவம் அங்கே நடக்குது. ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவதாக 2வது வசனத்தை வாசிங்க.
6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். சரி, அப்படியே 5ஆம் வசனத்தையும் வாசி. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். சரி, 4ஆம் வசனத்துல மோசே எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். இப்ப நல்லா பாருங்க, போனது இயேசு 3 சீஷர்கள். அங்க எங்கிருந்து எலியா வந்தாரு, எங்கிருந்து மோசே வந்தாரு, இவர்கள்லாம் என்ன செய்தாரு, அங்க வந்துட்டாங்க மறுரூப மலையின் அடிவாரம். இது ஒரு வித்தியாசமா இருக்குது. மோசே எலியா அங்கே காணப்படுறார். ஏன் இவங்க 2 பேரும் ஸ்பெசிபிக்? எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. அதே போல மோசே எங்கே இறந்தான், எப்படி இறந்தான் யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் மிஸ்ட்ரி. இது மிஸ்ட்ரி. இந்த மோசே எலியாவும் அங்கே காணப்படுகிறார்கள், அங்க பேசுறாங்க. இந்த சீஷர்கள் இந்த 3 பேரும் பார்க்கறான், இவ்வளோ அற்புதமான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கமே, இவ்வளோ அற்புதமா மகிமையா இருக்குது, இந்த இடத்த விட்டுட்டு எங்கே போகிறது? திருப்பி கீழே போனால் திருப்பி பசிக்கும், சாப்பிடணும், இவர்கிட்ட பட்னுக்குன்னு அப்பம் கிப்பம் பார்க்கணும், அப்புறம் இது பண்ண போய் இவர் கூட்டமாக வருவானுவா, அது இதுன்னு பேசாமல் இந்த மலையிலே உட்காந்துருவோம். மலையிலே உட்காந்து நிம்மதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது சொன்னா பேதுரு, ஐயா இங்கே 3 கூடாரத்தை போட்டுருவோம். 3 கூடாரத்தை, 1 எலியாவுக்கு, 1 மோசேக்கு, 1 உங்களுக்கு. அப்போ இவனெல்லாம் எங்கே இருப்பானுவேன்? இயேசுவோட ஒட்டிக்கலாம்ல. அதுதான் 3 கூடாரத்தை போட்டு இங்கே உட்கார்ந்துருவோம், எங்கேயும் போக வேண்டாம். மறுரூப மலையின் அனுபவம் ஒரு காஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவதாக இது ஒரு காஸ்ட்லி, விலையேறப்பட்ட ஒரு அனுபவம். யாருக்கும் கிடைக்கல. அந்திரேயாக்கு கிடைச்சிச்சா? பிலிப்புக்கு கிடைச்சிச்சா? எவனுக்கு கிடைக்கல. மத்தேயு கிடைச்சிச்சா? இல்லை, இந்த 3 பேருக்கு தான் கிடைச்சிச்சு. இது ஒரு காஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ், விலை மதிக்க முடியாத ஒரு அனுபவத்தை இவர்கள் இங்கே பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் மறுரூப அனுபவம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பெறும்போது அது உங்களுக்கு விலையேறப்பட்டதாக இருக்கும், ஆசீர்வாதமாக அற்புதமாக இருக்கும். 3ஆவதாக 7ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து. இட் இஸ் எ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். மறுரூபமாகுதல் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு கூட்ட அனுபவம் இல்லை, ஒரு தனிப்பட்ட அனுபவம். உன் வாழ்க்கையில் மனம் புதிதாகும் போது உனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே ஜீசஸ்க்கு அதான் சொல்லியிருக்கு. ஒரு மேகம் வந்து நிழலிட்டது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன். எலியாவை பற்றி சொல்லிச்சா அந்த சத்தம்? மோசையை பற்றி சொல்லிச்சா அந்த சத்தம்? கூட இருந்தானவளை பேதுரு, யாக்கோபு, யோவான், இவனை பற்றி சொல்லிச்சா? இல்லை. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்படி என்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறது. The voice from above. சுற்றிலும் பார்க்கிறாங்க, எங்கிருந்து சத்தம் வருது? 8ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் சுற்றிலும் பார்த்த போது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணல. பார்க்கிறாங்க, where the voice comes from, எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது பார்க்கிறாங்க. பட் no one was there. Jesus was left alone. அவர் மட்டும்தான் இருக்கிறாரு, வேற யாரும் இல்லை, ஒருத்தருமே இல்லையே. No one but only Jesus was there. அவர் மட்டும்தான் அங்கே இருக்கிறார். இது தனிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது அதுதான். மறுரூபமாகுதல் உன்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவமாக மாற்றிக்கொள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த மறுரூபமாகுதல் உன் வாழ்க்கையிலே ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இருக்கட்டும். அந்த தனிப்பட்ட அனுபவத்தை நீ பெறும்போது அது உனக்கு ஆச்சரியமான அனுபவமாக, அது உன்னுடைய வாழ்க்கையிலே விலையேறப்பட்ட ஒரு அனுபவமாக மாறிவிடும். அதைதான் பவுல் சொல்லுகிறான் பாருங்கள்.
2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. By the Spirit of the Lord being transformed from glory to glory. This transformation is not one time event. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், it is ongoing process. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மர்மமானோம். ஆனால் தான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 22:11-12 ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும். அப்பனா இது நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற வரையும் இது ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு செயல். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். He who is holy, let him be holy still. அவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு அடிக்கடி அதோடைய ஸ்கின் என்ன செய்கிறோம், நம்ம சொல்லுவோம்ல, பாம்பு சட்டையை கலத்தி வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னா அதோடைய அவுட்டர் ஸ்கின் என்ன செய்யுது, மாறிட்டு புது ஸ்கின் வந்துடுது. அப்படிதான். அதே போல் சில சமயத்தில் விரல்களில் கையெல்லாம் தோல் உரியும், வேற இருக்கும். அதே போல் கழுகு வயசான பிறகு என்ன செய்யுது, முடி எல்லாத்தையும் ஊற்றிட்டு புது முடி, அதான் கழுகு போல புதுப்பெல்லாம் நடைந்து. இதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உடைய பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் எல்லாமே என்ன செய்யணும், அழிந்து போகணும். எல்லாமே அழிந்து போகணும், எல்லாம் கலைந்து போகணும், எல்லாம் உதிர்ந்து போடணும். எல்லாம் கலைந்து உதிர்ந்து போன பிறகு என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் நினைச்சவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். அந்த புதிய வாழ்க்கை தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நிற்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. அப்போ நம்ம மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் மாறுறதுக்கு முதலாவது ஆண்டவருக்கு நன்மையானதை, அவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறத, அவருடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் செயல்படணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் புதிதாகுவதற்கு வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, அவருடைய பிரசன்னத்தை என்ன செய்யுங்க, உணருங்கள். அது மட்டுமல்ல, இயேசுவே மறுரூப அனுபவத்தை நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார். அந்த மறுரூப மலையின் அனுபவம் ஒரு விலையேற பெற்ற ஒரு அனுபவம், ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பர்சனலைஸ்டா அதை மாற்றிக்கொள்ளும் போது தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மறுரூபமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். மெட்டமார்பாசிஸ் என்று சொல்லும்போது ஒரு உருமாற்றம் இருக்கிறது. அந்த உருமாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும்போது தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு வண்ணத்து பூச்சி அழகாக இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் அது ஒரு முட்டை, ஒரு இலையில முட்டையை விட்டு அதற்கு பிறகு ஒரு புழுவாக மாறி அதற்கு பிறகு கூட்டு புழுவாக இருந்தது. ஒரு நாளிலே அந்த கூடு உடைத்து அழகான வண்ணத்தி பூச்சியாக மாறுகிறது. அதே போலதான் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பிரகாசிப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக நீ செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த உருமாற்றம், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் உனக்குள்ள வரணும். அது வரும்போது நீயும் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு வண்ணத்து பூச்சியாக, அது மட்டுமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் மாற்றும், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரட்டும், எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும், ஆண்டவரே என்னை மாற்றுன்னு கேட்பீங்களா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போமா? லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். தேவ கரங்களிலே நம்ம அர்ப்பணிக்கிற நேரம், ஒப்பு கொடுக்கிற நேரம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாக்கப்படுகிற வாழ்க்கை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க போறீங்க, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் எப்பொழுது இருக்கணும்,
வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன், தேவ பிரசன்னத்தை உணர்வேன். ஒப்பு கொடுப்பியா? அர்ப்பணிப்பையா? தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுங்க. எனக்குள்ள ஒரு மாற்று தாங்க, மறுரூபமாகுதல் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உன்னோடு தெளிவா உடைய வார்த்தையை கொண்டு ஆணித்தரமாக வல்லமைய அதிகாரத்தோட உன்னை பேசியிருக்கிறார். இன்னைக்கு உன்னை வாழ்க்கையை அர்ப்பணிப்பியா? ஒப்பு கொடுப்பியா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் வேற யாரையும் நேசிக்கல, உங்களை மட்டும் நான் நேசிக்கிறேன் அப்பா, நேசிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை எங்க கூட இருக்கிற நீங்க தான்ப்பா. ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள். Remember your creator all the time, every minute. அவர் உன்னை ஒரு நாள் விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவருடைய கிருபை உன் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை Yes, Lord. நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நடத்துகிற தேவன். உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பியா? இன்னைக்கு மறுரூபமாகுதல் அனுபவத்தை எனக்கு தாரும் என்று கேட்பியா? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து உம்முடைய பிரசன்னத்தை உணர்வேன். மறுரூபம் மலையிலே நீர் பெற்ற அனுபவத்தை எனக்கு தாரும். என்றென்று உமக்கு சாட்சியா இருக்க எனக்கு உதவி செய்ய வேண்டி கேட்பியா? உனக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்புள்ள இயேசு சாமி, இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து உண்மையாய் இந்த மறுரூபமாகுதல் அனுபவத்தை எனக்கு தாரும் என்கின்ற கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை, வெளியேறப்பட்ட அனுபவத்தை, இந்த தனிப்பட்ட அனுபவத்தை பெற்று மகிழ, அந்த அனுபவத்தை பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்வீராக. உங்க கிருபை கூட இருக்கட்டும். ஒவ்வொருடைய கண்ணீரை துடையும் கவலையை மாற்றும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், ஒரு சேமம் கிடைக்கட்டும் அப்பா. பொருளாதாரத்திலே ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம், வேலையிலே ஒரு ஆசீர்வாதம், படிப்பிலே ஒரு ஆசீர்வாதம், சகலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக. உங்க கிருபை இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கலிகூரட்டும், பாக்கிய பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம்,
அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம், கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம். அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம், ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயம்